Hi, hello, vanakkam and welcome to TNPC Goals. கங்க்ராச்சுலேஷன் வாலண்டியர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த சிபிடி டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு மெயில் வந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் யார் யாருக்கெல்லாம் வரலையோ நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். ஏன் அப்படின்னாக்கா சில ப்ராசஸிங் ஒர்க்னால கூட இது நமக்கு இந்த ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்கலாம். பட் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் ஒரு எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பாஸ் அவுட்ஸும் இருக்கும், இல்லை நம்மளால் அதை வந்து பாஸ் பண்ண முடியாத சூழ்நிலையும் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். பாஸ் பண்ணால் ஓகே, நமக்கு ஒரு சக்ஸஸ், ஏதோ ஒரு வாய்ப்பு. பாஸ் இல்லைன்னா நமக்கு இது இல்லாமல் இன்னும் கூட பெட்டரான ஒரு பாத் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. இது போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரதான் போகுது. நம்ம அதில் தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் எதுக்குமே வருத்தப்படாதீங்க. இது ஒரு சான்ஸ், இது இல்லைன்னா நெக்ஸ்ட்டு சான்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக இந்த மெயிலை பற்றி சொல்லணும்னா, இந்த மெயிலில் வந்து நம்ம ட்ரைனிங்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் செலக்ட் ஆகிருக்கீங்க. ட்ரைனிங்க்கு வந்து உங்களை கால் ஃபார் பண்ணுறோம், ஆனால் நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மெயிலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெயில் கூட இன்றைக்கி வந்துட போகுது. இன்றைக்கி வந்தால் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட்லாம் உடனேவே நடக்க போகுது. இந்த மாதிரி நம்ம எங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாமே அவங்க இந்த ட்ரைனிங்கில் சொல்லிவிடுவாங்க. முக்கியமாக சேலரி பற்றி நிறையா பேர் கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேலரி ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணுறேன், அந்த சேலரி அவங்க கொடுக்குறது எனக்கு ஒத்து வருமா என்ன இது, அதனால் நான் அதை பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. பட் ஆனால் வந்து எந்த ஒரு ஒர்க் போனாலும் நம்ம வந்து அங்கே தான் நமக்கு அந்த சேலரி பற்றின விஷயங்களை வந்து டைரெக்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம சொல்லலாம் இவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, எனக்கு அந்த ஃபேக்காக சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. முக்கியமாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை டைரெக்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்கள் மெயிலை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.